அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 14, இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 30, 2025. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல் இன்று சமநோக்கு நாள். இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு அந்த சூரபத்மனை அழிப்பதற்கு இன்று தான் அந்த வேலை வணங்கினாங்க. அதுபோல் நம்மளுக்கு சஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் நம் உள்ளத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் குடிக்கொண்டு நம்மளை சிறப்பாக வாழ வைக்கும். நம்ம உள்ளத்தில் இருக்க கெட்ட எண்ணங்கள் விலகிச்சினாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறிடும். கருத்தில் கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் என்பாலே அம்மனுக்கு உரியது. ஆடி வெள்ளிக்கிழமையும் சிறப்பானது. கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு அம்மன் அருள் இருக்கும். அது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். இன்று சஷ்டி விரதம் என்பதால் அம்மனையும் வணங்கலாம், முருகரையும் வணங்கலாம். சஷ்டி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு. வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் தடைபடுறவங்க, உடல்வாதியால் துன்புறுறவங்க, பண கஷ்டம் பொருள் கஷ்டத்தால் கஷ்டப்படுறவங்க, இவங்களாம் இன்று இந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். முருகனுடைய நாமத்தை ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். ஓ சரவண பவான்னு சொல்லலாம், முருகா முருகா சொல்லலாம். அப்புறம் ஓம் சரவண பவா வாழ்க, சச்சிதானந்தா வாழ்க, சர்க்குருநாதரே வாழ்க, இதையும் சொல்லலாம். ஏதாவது ஒரு முருகர் மதத்தை சொல்லின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இல்லை முருகனுடைய கந்தன் ஆராதனை அதுபோல் புக்குகளை படிக்கலாம், திருப்புகளை படிக்கலாம். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த நாள் நிகழ்த்தும். கருத்தில் கொள்ளுங்கள். முக்கியமாக இன்று கோயிலுக்கு செல்லுங்கள். கோயிலுக்கு சென்று உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் வேணுமோ மனதுக்குள் மனமுட்டு உருகி அந்த கோரிக்கையை இறைவன் முன் செலுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இங்கே கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று இரவு 11:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. திதி இன்று அதிகாலை 2:29 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சதயம், புரட்டாதி. ராசி பார்த்திங்கன்னா கும்பம், மீனம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும், விபத்துகள் ஏற்படும். அதே போல் எந்த சூழ்நிலையிலும் சிந்தனை செதறக்கூடாது. சந்திராசனை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துன்னு இருக்கும். கணவன் மனைவியை பிரச்சனை ஏற்படுத்தும். நண்பர்கிட்ட கெட்ட பேர் வாங்கி தரும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட முதல் போக்கை ஏற்படுத்தும். மேலே அதிகாரிகிட்டையும் அவப்பேரை ஏற்படுத்தி தரும். அதனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து நிதானமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவழிங்க. இந்த கும்பராசி கும்ப லக்கணம், மீனராசி மீன லக்கணம். அப்போ தான் இந்த நாளை உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில்
புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினால் சிறப்பு. எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கும் கௌரி நேரத்தை பயன்படுத்தலாம். அதில் ஓரையை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆதி காலத்தில் அரசர்களே இந்த நல்ல நேரத்துகளை வைத்து ஓரையை பயன்படுத்தி தான் ஆட்சியை பிடிப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். இந்த சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் நீங்கள் விளக்கோ கற்பூரமும் ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் தசை நடத்துகிறார். வடக்கு திசை மிகவும் சிறப்பானது. ஏன்னா இறையருள் நிறைந்த திசை. இந்த திசையில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி கோரிக்கை வைக்கக்குள்ள அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து உங்கள் கோரிக்கை நிறைவேறும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி விற்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்கள், அதிகப்படியான விரயங்கள், மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பண கஷ்டம், உடல்வாதிகளாக வர்றதுக்கு இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பிரச்சனைகள், அதிகப்படியான பயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உற்சாகமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் உற்சாகமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரும். கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான பிரச்சனைகள், அதாவது மன இன்மை, உடல்வாதிகள், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே கோபம் அதிகமாக வரும். இந்த நாளில் இன்னும் கோபம் அதிகமாக வரும். அதனால் உங்களுடைய கோபத்தை அடக்கி ஆண்டு அமைதி காத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்பமயமான நாள். மனம் சந்தோஷப்படும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் கூடும். அதேபோல் அலுவலகத்திலையும் ஒரு மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். மறதிகள் அதிகமாக இருக்கும். மீதி பொருள் விரயம், பண விரயம் அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது சிறப்பாகவே இருக்கும். மறதியும் உடல்வாதிகளும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு. அதனால் உஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அதே போல் பணம் யாருக்கா கடனாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வர்றதுக்கு இன்று வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேடி வரும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாளில் உங்களுக்கு அதான் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. பக்திமயமான நாள். உள்ளம் மகிழும். இறையருளியே மனம் தேடும். அதேபோல் இன்று கோயிலுக்கு சென்று வருவீர்கள். அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு
இன்று ஒரு உயர்வையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். மீனராசிக்காரர்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தி தரும் இந்த நாள், அற்புதமான நாள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த கும்பராசிக்கும் மீனராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.